ஹலோ காய்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்குண்டான ஆனியன்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொல்லங்காய் புட்டு பண்ண போகிறோம். ஸோ பொல்லங்காய் வந்து ஆனியனை ஷார்ட் பண்ணினே பண்ணிடலாம், பொல்லங்காய் கட் பண்ணிடலாம் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஷார்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன் இன்றைக்கி. ஏன்னா வதக்கி வச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் ஆனியனை கடகடன்னு வதக்கி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. பூண்டில் எப்போயுமே ப்ராப்ளமாக வந்திருக்கு. சரி பூண்டை கடகடன்னு உரிச்சிட்டு அதையும் வந்து குழம்புல போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சின்ன சின்னதாக சரி கட் பண்ணிவிட்டு கடகடன்னு வெந்துரும்னு சொல்லிட்டு ஷார்ட் பண்ணிட்டு தக்காளி வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரி கத்திரிக்காய் இப்போ போட தேவையில்ல, ஃபஸ்ட்டு வந்து புடலங்காய் கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு புட்டுக்கு. ஸோ அதனால் புடலங்காய் கடகடன்னு கட் பண்ணியாச்சு. அதையும் ஒரு பேஷனில் போட்டு சார் கத்திரிக்காய் ஷார்ட் பண்ணினே வந்து கட் பண்ணி போட்டலான்ட்டு தேங்காயும் கட் பண்ணி வச்சாச்சு குழம்புக்கு. ஸோ அதனால் கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி போட்டு மிளகாத்தூள் போட்டு பண்ணி ரெடிமேடாக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து பாயில் பண்ணி வச்சாச்சு. கடலப்பருப்பு வந்து புட்டுக்கோசம் வச்சுருக்கு, ஆனியனும் புட்டுக்கோசம், அப்புறம் கோகோனட் வந்து இருக்குது, தென் புளி இருக்குது, அண்ட் குழம்பு வந்து ரெடிமேட் வச்சாச்சு. இப்போ வந்து நான் வாக்கிங் வேறு கிளம்பணும். ஸோ ஒய்ஃப் வந்து கேட்க போகிற பொங்கல் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஐ நீட் டு டேக் மை சன் டு ஸ்விம்மிங். எங்கள் ஒய்ஃபை மார்னிங் பொங்கல் செய்கிறீங்களான்னு கேட்டேன். பட் ஆனால் வந்து அவங்க செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உப்புமா தான் நினைக்கிறேன் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். லெட்ஸ் சி. ஸோ நான் கடன்னு வாக்கிங் போயிட்டு வந்து சன்னை வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் இட்டுன்னு போனோம். பையன் வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோட ரெடியாக இருந்தார். சரி வாப்பா போகலான்னு சொல்லிட்டு அவரையும் ஸ்விம்மிங் கிளாஸ் இட்டுன்னு போயிட்டு அவரை ஸ்விம்மிங் லேர்ன் பண்ண வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ஸோ பைக்கில் தான் போகணும் நானும் வரும். ஸோ ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சுருக்காங்க, கத்திரிக்காய் குழம்பு. ஸோ அண்ட் தென் புட்டு பண்ணிட்டாங்க. புட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. யா நைஸ், லுக் நைஸ், நல்லா தான் இருக்கும் போல இருக்குது. அண்ட் தென் ரைஸ் ஆல்சோ ரெடி. வாவ். அண்ட் டு மை சர்ப்ரைஸ் பொங்கல் ஆல்சோ ரெடி காய்ஸ். புண்ணியவதி. வாவ், 100 இயர்ஸ் இருப்பாங்கப்பா அவங்க. பூவம் பொட்டோட 100 இயர்ஸ் கேரண்டீடா. லெட்ஸ் என்ஜாய் காய்ஸ். டுடே இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டே. பொங்கல், வென் எவர் பொங்கல் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்.